வாழ்க வளமுடன். அட்வான்ஸ் நல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாளை புத்தாண்டு. என்ன செய்யணும்? நாம் எப்போவுமே செய்கிற மாதிரி காலையிலேருந்து குளிச்சுட்டு சவளக்கு ஏற்றிட்டு கோயில் போகிறவங்க கோயில் போவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு பூஜையில் பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்க, எல்லாம் பார்த்துடுறீங்க, ஒத்துக்கிறேன். அடுத்தது என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் முதலில் இந்த வருஷம் பிறகுதில்ல, இந்த வருஷம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்குங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்க, காலையில் யார் வருவா? துப்புரவாளர் தெருவில் வருவாங்களே, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி, வசதி எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. வசதி கம்மியாகுதா, என்னால் இதாங்க முடியும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா, ஒரு டீக்காவது ஆகல, ஒன்றால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாது கொடுங்க. இல்லைங்க அப்படின்னா உங்களால் முடியும். இல்லையா, வீட்டில் டீ போடுறீங்களா, ஒரு கப் டீ கொடுங்க அவங்க குடிக்கிறதுக்கு, அப்படி செய்யுங்க. சரிங்க, இதை விட வேறு என்னங்க செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வசதி இருங்க. நம்ம டஸ்ட்டெல்லாம் வாரி எடுத்துன்னு போகிறாங்களா இல்லையா, அதுக்கு என்ன வேணும்? கைக்கு க்ளவுஸ் வேணும். ஒரு செட்டு ஒருத்தர் கொடுக்குறீங்களா, ஒரு செட்டு க்ளவுஸ் கொடுங்க. அதுவும் ஒரு புண்ணிய அக்கௌண்ட்டில் சேரும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் வசதி, எனக்கு எது ஒன்றாலும் கொடுக்க முடியுன்றீங்களா, அழகாக டிஃபன் வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்கள் காலகட்டத்தில் செஞ்சு கொடுக்குறதுக்கு உங்களால் டைம் இல்லை, அது இது இல்லைன்னீங்க. அதனால் வாங்கின்னு வந்தோம். இல்லை அவங்ககிட்ட எங்க இன்றைக்கி டிஃபன் சாப்பிடுங்க என்னோடய பேர் சொல்லுங்கள், அது மாதிரி கொடுங்க. இல்லைங்க நாங்கள் இன்னும் வசதி வெத்தலை பாக்கு பழம் ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுங்க. அதுவும் சந்தோஷம்தான். ஏன்னா அவங்களாம் இது எதிர்பார்த்து நாளைக்கு நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி வர போகிறதில்ல, நீங்கள் வருவாங்கன்ற நம்பிக்கையில் எடுத்து நீங்கள் கொடுங்க. அதுதாங்க தானம். முதல்ல வருஷம் தானம் பண்ண கற்றுங்க. உங்களால் முடியுது. ஏங்க காசும் இல்லை, இது இல்லைன்னு, காசு இல்லைன்னு சொல்லாதீங்க. இருக்குது அந்த நேரத்துக்கு அந்த சேஞ்ச் ஆகிடலன்றீங்களா, வேணும் இல்லைங்க, ஒரு அரை மணி பூ அவங்களுக்கு கொடுங்க. உங்களால் முடிஞ்சு அது கூட கொடுக்க முடியாது. எப்படி பூஜைக்கு வாங்கி வைக்கிறீங்களா இல்லையா, அந்த பூ கொடுக்கும்போது கூட ஏர் பின்னை வச்சு கொடுங்க. ஏன்னா சிலருக்கு வச்ச கீழ் விழுவாங்க, அதனால் ஏர் பின் வச்சு கொடுங்க. இன்றைக்கி அதை ரெடி பண்ணி நைட்டு வச்சுக்குங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை எடுத்து இன்றைக்கி எடுத்து ஒரு இடத்துல வச்சுருங்க. காலையில் எழுந்தோடனே யார் வராங்களோ, நாங்கள் பால்கார் வருவாங்களா, ஓகே பால்காருக்கு நீங்கள் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது. லேடிஸ் தராங்களோ ஜென்ஸ் தராங்களோ அது எனக்கு தெரியாது. இல்லை நீங்களே போய் வாங்குறீங்களா, அதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன வழி, எதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வழி. ஆனால் நாளைக்கு முதல்ல செஞ்சிடுங்க. புத்தாண்டு பிறகுது இல்லையா, 3 பொருள்களும் ஒன்றா இருக்குது, பவர் அதிகம். நீங்கள் எது செய்தாலும் நல்லதே நாளைக்கு ஃபுல்லாக நினச்சிக்கோங்க. எனக்கு இந்த வருஷம் நன்றாக உள்ளது, பிரபஞ்சம் எனக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுத்துருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கினே இருக்கும். அதே மாதிரி பணம் எனக்கு அபரிவிதமாக பணம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுங்க. எழுந்த உடனே காசு முன்னால் என்ன பண்ணீங்க, பூஜை அறையில் வைக்கிறீங்க, காலையில் வெத்தலை பழம் வச்சுருங்க, அதில் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள், உங்களுக்கு 1 ரூபா கூட இருக்கட்டும், அதுவும் பணம் தானுங்க. 101 1 ரூபாவோ ஏதோ ஒன்று வச்சு ஏந்தோடனே அபரிவிதமாக பணம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தோஷப்படுங்க. எழுந்த உடனே அது எவ்வளோ அந்த வருஷம்லாம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அது மாதிரி அதே பிள்ளைங்களுக்கு எழுந்துதா, அதுங்களுக்கு என்ன வேணும், அதுங்களுக்கு எழுந்தோடனே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதை சொல்லுங்கள். செல்லாம் உனக்கு என்ன வேணும், உனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன், வாங்க எழுந்துருங்க அப்படின்னு சந்தோஷமாக எழுப்புங்க. அப்புறம் அதுங்க கையால் கொடுங்க. யாருக்காவது தானம் பண்ணனா செல்லாம் அவங்களுக்கு கொடுப்பா, அவங்களும் சாப்பிடணும்ல நம்மள மாதிரி. அதனால நீ உன் கையால் கொடு அப்படின்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் கொடுக்குற எண்ணங்கள். அந்த வருஷம் பூரா நீங்கள் இங்கே கொடுக்க பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கினே இருக்கும். அது எந்த வழின்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனால் இது நடந்திருக்குது, நான் எல்லாருக்குமே சொல்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கோயிலுக்கு போகிறீங்களா, எங்களுக்கு எதுவும் முடியாதுங்க, சரி காரில் போகிற வசதியாக போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, வழியில் ஏற்றின்னு டிக்கெட்டு பாவம் இல்லாத, சாப்பாடு இல்லாத, சட்டை இல்லாத இதுங்க, அது உங்களால் முடிஞ்சது. அட்லீஸ்ட் பிஸ்கெட் ஒரு பாக்கெட்டு, ஒரு 5 ரூபா பாக்கெட்டாக இதில் உங்கள் குழந்தை கையால் கொடுங்க. அது மாதிரி செய்யுங்க. குழந்தைங்க கோயிலுக்கு போகிறீங்களா, கோயிலில் ஐயருக்கு அட்லீஸ்ட் 11 ரூபா போடுங்க நாளைக்கு மட்டும். ஏன்னா நம்மளோட கர்மாவை இது பண்ணுறது ஐயர் ஒருவில் தான் சொல்லுவாங்கள்ல முன்னோரெலாம். இப்போ எது தானம் பண்ணுறேன், பாப்பானுக்கு தானம் பண்ணுடான்னு சொல்லுவாங்கள்ல,
அதனால கோயிலுக்கு பாருங்கள் 11 ரூபா போட்டுவாங்க. அதுதான் ஒரு வராகன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதுவாது நீங்கள் போடுங்க, உங்கள் குழந்தை கையால் கொடுத்து போடுங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும் ஆக. அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் இதை பின்தொடர்ந்து பாருங்கள்.